நேற்று சர்ச்சில் சோஸ்திர பண்டிகை. இந்த சிஎஸ்சி கிறிஸ்டின் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு வந்து இது தெரியாது. இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. இது டெய்லியுமே நம்ம அந்த ஒரு மனநிலையோடு இருக்கணும். ஏன்னா எல்லாமே நமக்கு கடவுள் கொடுக்குறாரு, நம்ம கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தினம் வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, அதை சேல் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது பொருளை கொண்டு வந்து வைப்பாங்க, அதை ஏழை விடுவாங்க, அதை இன்னொருத்தவங்க வாங்குவாங்க. இந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி சர்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சேல் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு 3 டோக்கன் வாங்கியிருந்தோம். இந்த பிரியாணியில் ஒரு இன்கம் போர்ஷன் வரும் இல்லையா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு செலவாகும். அது போக வர பேலன்ஸ் இன்கம் அமௌண்ட்டை வந்து சர்ச்சோட வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் கான்செப்ட். அப்புறம் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு முடியிருப்பாங்களா. ஸோ கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு நல்லா மாற்றி வச்சுட்டு என்னோட லஞ்ச் எடுத்துகிட்டு நான் போய் அந்த முட்டை உடைக்கும் போது கொஞ்சம் வெள்ளை ஓட விட்டுட்டு உடச்சிட்டேனாட்டு இருக்குது, அதையும் எடுத்து வச்சுட்டு லஞ்சு நேற்று இப்படி தாங்க கம்ப்ளீட் பண்ணேன்.